இருட்டா இருக்காம அடியே டோரி போன குறைக்கடி என்னங்க எல்லாருமா கேட்டு கிடந்தீங்க நகை எப்படி கடுத்தீங்க எப்படிக்கா சேமிச்சிங்க எப்படிக்கா எடுத்தீங்க எப்படிக்கா சேமிச்சு என்று என்னங்க பெரிய சேமிப்பு சேமிச்சுட்டு கிடைக்கேன். உழைக்கணுமுங்க ஃபஸ்ட்டு நல்லா உழைக்கணும். உழைச்சாத்தே எடுக்க முடியும். வேலைக்கு போகணும். வேலைக்கு எல்லாரும் தாக்கா போகிறோம். நானும் தான் போகிறேன் வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு தானக்கா பத்துது என்ன பண்ணுறேன் அப்படின்னு. வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பளம் உண்டு நிர்ணயிச்சுக்குருவாக பார்த்துக்குங்க. அந்த 250 ரூபா தான் அன்றைக்கி கிடைக்கும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணால் அப்படி கிடையாதுங்க. பிஸ்னஸில் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு ஓடணும், ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு ஓடணும், ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு ஓடணும், ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு ஓடணும். அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க சீக்கிரமாகவே நல்லா நல்ல நிலைமைக்கு ஆயிடலாம். சில பேர் பிஸ்னஸ் லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டத்துலேயும் போயிடலாம். ரெண்டுமே நடக்கும். நம்ம தலையெழுத்துப்படி தான் நடக்கும். நம்ம தலையெழுத்தில் என்ன இருக்கோ அப்படி தான் நடக்கும். அப்படி தான் ஒருத்தர் கமாண்ட் பாக்ஸில் சொன்ன மாதிரி ஏன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், அதாவது வடை சமசாலாம் போட்டு சேல்ஸ் பண்ணுறேன், அதிரசம் முறுக்கெலாம் போட்டு சேல்ஸ் பண்ணுறேன், அப்படி வேலை பார்க்குறேங்க. அந்த வேலை பார்த்து அந்த காசில் நான் நகை எடுக்க கிடையாது. இப்போ அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறது என் வீட்டு செலவுகளை நான் பார்த்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அதுகளுக்கே உதவிகரமாக இருக்குமே தவிர 2 லட்சத்துக்கு நகை எடுக்கிற அளவுக்கு அதை சேவிங் பண்ண முடியாதுங்க. எப்படி பண்ணாலும் ஏன்டா எங்கள் வீட்லேயும் 3 பிள்ளையும் இருக்குது, 3 பிள்ளையும் சாப்பிடணும், 3 பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு பிள்ளை மட்டும் தான் கவர்மெண்ட்டில் படிக்குது, 2 பிள்ளையும் தனியாலாம் சேர்த்துருக்கேன், 2 பிள்ளையும் ஃபீஸ் கட்டணும், அப்படி பல வேலை இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனாலும் நான் அதை எப்படி எடுத்தேன்னா நாங்கள் அதாவது நான் சொல்லியிருந்தேன். நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் போய் எங்கள் வீட்டுக்காரு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் சென்று எல்ஐசி போட்டார் பார்த்துங்க. எல்ஐசி போட்டு 15 வருஷம் கட்டணும் பார்த்துங்க. 15 வருஷம் கட்டினதுக்கப்புறம் போய் கேட்டேன் 16 வருஷம் ஆரம்பிட்டேங்க. 16 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எல்ஐசி என் பேரில் எல்ஐசியை போன வருஷம் எடுத்தோம். இந்த வட்டம் அவருக்கு அதே ஒரு வருஷம் சென்று அவருக்கும் அவர் பேரில் ஒரு எல்ஐசி வட்டம். அந்த எல்ஐசி இப்போ வந்துருச்சுங்க. அதுவும் தீபாவளி டயத்தில் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பார்த்துக்குங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் எவ்வளோ இந்த வீடு கட்டிட்டு நகையெல்லாம் அடகு வச்சு நிறைய கிடக்கு அதை திருப்பி போடுவோம்ட்டார். நான் சொன்னேன் ஏங்க ரொம்ப வருஷமாக சேர்த்த காசு நான் ஒரு மாதத்துக்கு 300 ரூபா 3 மாதத்துக்கு 900 ரூபா போய் கட்டிட்டு வருவேங்க. இப்போ 2-3 மாதமாக கட்டலை வீடு கட்டுறது அப்படியே விட்டுட்டான். அவங்க ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் நகையை திருப்பி விடுவோம்லண்டு, இல்லாட்டா மேலே ஒரு பெட்ரூம் எடுத்துருவோம்ட்டு. நான் சொன்னேன் பெட்ரூம் எதுவும் எடுத்துக்கிறோமுங்க. நகையிலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பேங்கில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்பிக்கிடுவோம். இப்போ ஒரு 16 வருஷமாக சேர்த்த காசை உடனே போய் ஒரு நகை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அந்த நகை இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அப்போ அது பெருகிக்கிட்டே போகும். அதனால் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு சொன்னேன். என் வீட்டுக்காரர் நீ சொல்கிற யோசனை நல்லா தான் படுது, சரி வாவில் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தாருங்க. இதுதான் நான் நகை எடுத்ததுக்கான காரணம். எல்ஐசிலேருந்து வந்த பணங்க. அது நான் இறந்ததுக்கப்புறம் வர்ற பணம். எங்களுக்கு ஆயுசு கட்டியாக இருந்ததுனால இறக்கமுன்னே அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தினேன். என்னோடய சந்தோஷமான இந்த குணங்களும் நான் வெளிப்படையாக பேசுகிற இந்த பேச்சு உங்களுக்கு பிடிக்குதுன்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். வேறு என்ன செய்ய? எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ்.